மன்னர் மன்னா. ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லு. எடிட்டிங் ப்ராசஸில் சினிமாட்டோகிராஃபர்ஸ் என்னதான் அழகாக ஷூட் பண்ணி கொடுத்தாலும் அதை நம்ம எடிட்டர் ஒரு ஃப்ரேம் நம்ம ரசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சில இடத்துல சில ஆர்டிஸ்ட் இல்லாமையே அவங்க நடித்த மாதிரி ஒரு பிம்பத்தை நம்ம காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி பல மேஜிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்கில் யூஸ் பண்ணுற சில எசென்ஷியல் கட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கட். ஸோ ஒரு சீனை வந்து டேரெக்டாக கட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சீன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சீன், தாங்கள் வந்த நோக்கம். தென் இது ஒரு சீன். என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் கட். நெக்ஸ்ட் ஜம்ப் கட். ஒரு விஷயவில் ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே வந்து நம்ம கன்வே பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எடிட்டருடைய ஃபேவரட் கட்டாகவும் இது இருக்கும். மோரோவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஹரிபாஸ்கர் கூட இந்த நேம் தான் ஒரு சேனலுக்கு நேமாக வச்சுருப்பார். நெக்ஸ்ட் ப்ராசஸ் கட்டவே. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட்டில் இருக்கும்போதே இன்னொரு கேரக்டரை காமிக்கிறது. அதிகமாக இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் அண்ட் சீரியல்ஸ்லாம் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்கில் பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள காமிச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டர் இல்லாட்டி கூட அவங்க வாய்ஸ் ஓவர்லேயே அவங்களும் நம்ம கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க ஆக்சுவலாக ஆக்ட் பண்ண கூட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து கட்டவே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பேரலல் கட். வேறு சுச்சுவேஷனில் ட்ராவல் ஆகிற ஒரு விஷயத்த ஒரே டைமில் நமக்கு காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சாங் எடுத்துக்கலாம். நம்ம விஜய் வந்து பிரகாஷ் ராஜா அடிச்சு தூம்சம் பண்ணிட்டு த்ரிஷாவை தூக்கிட்டு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சாங் வந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இவரை சேஸ் பண்ணி வருவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட கனெக்டாக இருக்காது. பட் நம்ம விஷுவலாக பார்க்கும்போது ஸோ இவங்க சேஸ் பண்ணுற மாதிரி தெரியும். மோரோவர் விஜய் வந்து சடனாக ஒரு அடிக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே ஒரு கரைத்தலம் தெரியும் அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய மூவி வந்து இந்த கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து டியூல் ஹீரோஸ் வர சப்ஜெக்ட்லாம் வந்து அதிகமாக இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை வந்து பேரலல் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே கட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அடுத்த சீன் என்ன வர போதோ அதுக்கான ஆடியோ வந்து கொஞ்சம் முன்னாடியே நமக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். எதுக்குன்னா ஸோ அடுத்த ஃப்ரேம் அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்போம். யூஸ்வலாக வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டூயட் போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சாங் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா. இதை தான் வந்து ஜே கட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல் கட். இது வந்து அப்படி ஆப்போசிட் டு ஜே கட். ஏன்னா ஒரு விஷுவல் முடிஞ்ச அப்புறமும் அவனுடைய ஆடியோ நெக்ஸ்ட் சீன் வர வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீன் எடுத்துக்கலாம். இந்த விஷுவல் முடிஞ்சும் அடுத்து வரக்கூடிய விஷுவலுடைய ஆடியோ மட்டும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவர் எப்படி சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு, நம்மளும் தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதை தான் வந்து எல் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி தான் எடிட்டர்ஸ் வந்து நமக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி பல கட்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்கலாம். இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பேசிக் எடிட்டிங் தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி தான். ஸோ லைட்டாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். இது மாதிரி வந்து ஒரு ஆசம் எடிட்டிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஏற்கனவே பேசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க கூட வீடியோ எடிட்டிங் சூப்பராக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அவருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸான எடிட்டிங்லாம் வந்து இந்த சேனலில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். எந்த ஏரியா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எதனுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு. ஸோ அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி என்னால் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேங்க்ஸ் டியூட்ஸ். Cinema, 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 cinema.